Hi friends, welcome to Cook with Arul. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம வீடே மணமணக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரங்களையும் சுண்டி இருக்கக்கூடிய வாசமான மீன் குழம்பு பண்றது எப்படி அப்படின்னு பார்க்க போறோம். இது சவுத் இந்தியன் ஸ்பெஷல்ல மிகவும் சிறப்பான ஒரு குழம்பு. சவுத் இந்தியால இந்த குழம்பு இல்லாத வீடே இருக்காதுங்க. அதுக்கு முன்னாடி குக் வித் அருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். வாங்க நம்ம மீன் குழம்பு பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயிலை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வதக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கிறது அப்படின்னா நீங்கள் அதுவே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன வெங்காயம் உடம்புக்கும் நல்லது, மீன் குழம்புக்கு நல்ல மணமாகவும் டேஸ்ட்டையும் கூட்டி கொடுக்கும். இப்போ நான் இந்த வெங்காயத்தை ரொம்ப நேரம் நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை. பொன்னிறம் ஆகணுன்றது மாதிரிலாம் வேண்டாம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கினாலே போதும். ஏன்னா இது எல்லாத்தையுமே நாம் வதக்கினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது கூடவே நான் 2 பெரிய தக்காளியையும் வெட்டி சேர்த்துருக்கேன். கூட ஒரு 4-5 பூண்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா மசாலா நம்ம அரைச்சி செய்யும்போது இன்னும் டேஸ்டான மணமான மீன் குழம்பு நமக்கு கிடைக்கும். ரொம்ப மீன் குழம்பு அப்படின்னாலே அது கொஞ்சம் கட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம மசாலாவை அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். நீங்களும் இதே மாதிரியே பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே டேஸ்டான மணமான மீன் குழம்பு கிடைக்கும். இப்போ இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறமா அதில் பாதி அளவு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்குறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்குறேன். கரம் மசாலா மணத்தை கூட்டுறதுக்காக மட்டும்தான். இதில் நம்ம மல்லிப்பொடி மிளகாய் பொடியை விட ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும். எப்போதுமே மீன் குழம்புல மல்லிப்பொடி ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதுதான் நம்ம குழம்பை கன்சிஸ்டன்சியாகவும் வச்சுருக்கும், நம்ம குழம்புக்கு நல்ல மணத்தையும் அது கூட்டி கொடுக்கும். அதனால தான் நம்ம மீன் குழம்புல ஜாஸ்தியாக மல்லிப்பொடி சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை நம்ம ஆற விட்டுடலாம். இந்த டைமில் நம்ம ஒரு எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சு அதை நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஓகே, இப்போ இது ஆறிடுச்சு. இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப மையாக அரைக்கணும்னு இல்லை, கன்சிஸ்டன்சி நம்ம குழம்புக்கு ஏற்றாப்புல அரைச்சிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 1/2 கப்பு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சா போதும். இப்போ வாங்க நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். மீன் குழம்புக்கு எப்போதுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது ரொம்ப மணமாக இருக்கும். மீன் குழம்பு அப்படின்னாலே மணம்தான். ஸோ அதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். அது கூடவே காரத்துக்கு ஏற்றாப்புல நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துருக்கேன். அது எல்லாம் நல்லா பொரியட்டும். இது கூட நான் தாளிக்கிறதுக்காக சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம் ரொம்ப உடம்புக்கு ஹெல்தி. அதுவும் இல்லாமல் நம்ம குழம்புக்கு டேஸ்ட்டையும் மணத்தையும் கூட்டி கொடுக்கும். ஸோ நீங்களும் சின்ன வெங்காயம் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவக்கிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். நல்லா வதங்கினாதான் நம்மளுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா இந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. ஸோ இந்த எண்ணெய் எல்லாத்துலேயுமே அந்த மசாலா இப்படி தனித்தனியாக இல்லாத மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம மசாலாவை கொஞ்சம் வதக்கி எடுத்துருக்கிறதுனால அதில் அந்த அளவுக்கு பச்சை வாசனை எதுவும் இருக்காது. ஸோ ரொம்ப நேரம் நம்மளுக்கு இப்போ கிண்டி விடணும்னு அவசியம் இல்லை.
இப்போ இது கூடவே நான் சொன்ன மாதிரி ஒரு எலுமிச்சை அளவு புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு வந்து பல விதமாக பண்ணலாம். மாங்காய் சேர்த்து, முருங்கைக்காய் சேர்த்து, புளி சேர்த்து, தேங்காய் சேர்த்து, இப்படி நிறைய விதவிதமாக பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி வந்து கொஞ்சமாக தேங்காயும் புளியும் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு மாங்காய் கிடச்சிச்சு அப்படின்னா புளியோட அளவை நெல்லிக்காய் சைஸுக்கு மாற்றிட்டு மாங்காவை சேர்த்துக்கோங்க. மாங்காய் இல்லாத பட்சத்தில் நான் எலுமிச்சை சைஸ் புளியை வந்து சேர்த்துருக்கேன். மாங்காய் சேர்க்குறவங்க இந்த டைமில் புளி கூடவே மாங்காவை வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஏன்னா மீன் வந்து நம்ம சீக்கிரமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். அதனால் இப்போது இந்த மசாலாவை நம்ம வேக வச்சிடலாம். மூடி போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொதிச்சிட்ருக்கு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போவே வந்துட்டு அந்த மசாலாவோடைய வாசனைலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்க டைமில் நம்மளுக்கு முருங்கைக்காய் தேவையானவங்க கூட இதில் வந்து முருங்கைக்காவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து மீன் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து நல்ல துண்டு மீன் எடுத்திருக்கேன். முள் இல்லாத மீன் எடுத்துக்கிட்டால் தான் வந்து குழம்புக்கு நல்லா இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது நமக்கும் பயம் இல்லாமல் இருக்கும். அதனால் நீங்களும் வந்து இந்த சீலா, வஞ்சிரம் இந்த மாதிரி ஒரே ஒரு நடுவில் மட்டும் முள் இருக்கிற மாதிரி மீனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். மீன் குழம்புக்கு அது நல்லா இருக்கும். இப்போ வந்து மீன் நல்லா வெந்துடுச்சு. ஒரு 5 to 6 minutes போதும் மீன் வேகிறதுக்கு. பாருங்கள் நல்லா குழம்பு கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு மணமாக சூப்பராக இருக்குது. இப்போ மீன் எப்படி வெந்திருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கிண்டாமல் ஒரே ஒரு மீனை மட்டும் நம்ம தனியாக எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம லைட்டாக கட் பண்ணி எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்து பொல பொலன்னு எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வருது. ஸோ மீன் வேகிறதுக்கு கம்மியான டைம் தான் ஆகும். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் அருள். பை பாய்.